ஒரு மரத்துக்கு ஆவரேஜாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 கிலோ வந்து பெரிய சைஸாக கிடைக்கும். ஆவரேஜ் வந்து பார்த்தா காசு ரேட்டில் 300 கிலோ 400 கிலோ கிடைக்கும். இப்போ நமக்கு டோட்டலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 மரம் இங்கே வந்து நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு ஆவரேஜாக ஒரு 100 கிலோ வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குறைச்சது வந்து ஒரு 4லேருந்து 6 டன்னு வரைக்கும் நிச்சயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பூக்கிற டயத்தில் மழை இருக்கக்கூடாது. மழை பெஞ்சுன்னா பூக்கெல்லாம் ட்ராப் ஆகிடும். அதனால் எப்போயுமே வந்து நம்ம இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் போடும்போது ஆவரேஜாக போட்டோம்னா தான் ஜெயிக்க முடியும். இப்போ சப்போஸ் நான் சொல்கிறேன் இவ்வளோ வருமானம் வருதுன்னு ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு அதை ஒரு 10 விவசாயி பார்த்துட்டு இப்படிலாம் இருக்கும் போல் அப்படின்ட்டு மனக்கணக்கு போட்டுட்டு உட்காந்துருக்கிறது அது கஷ்டமாக போயிடும். இந்தியாவில் இப்போ இந்த அவகாடோ பழம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரூட் ஒன்று ரொம்பவே எல்லாருமே அப்படியே சாப்பிட்டு இந்த டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க ப்ரோட்டீன் இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய யூசேஜுக்கு இந்த அவகாடோ பழம் வந்துருச்சு. ஆனால் இந்த பழம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டில் அப்படி ஒரு பழம் இருக்கா இல்லையா அப்படின்னு கூட தெரியாது இருந்த நிலைமையிலிருந்து இப்போது எல்லாரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவகாடோ டோஸ்ட் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு டிமாண்டும் அதிகமாகிடுச்சு, பயன்பாடும் அதிகமாயிருச்சு. ஆனா இந்த அவகாடோ ஃப்ரூட்டை வந்து வெளியூர்ல இருந்து தான் நம்ம இந்திய நாட்டுக்கு வந்து இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப சமீப காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளே ஏன் இதை விளைச்சல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விவசாயிகள் வந்து அதுல ஒரு முயற்சி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த அவகாடோ ஃபார்மிங்கை நான் பண்ணணும், விளைச்சல் பண்ணணும் அப்படின்னா அதிகமாக இது செலவாகுமோ, இல்லை இதுக்கு சூட்டபிளான கிளைமேட் எதுவோ தெரியலையே, மண் எது எந்த மாதிரி இருக்கணும்னு தெரியல அப்படிங்கன்னு டவுட்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இதை சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா நம்ம நாட்டிலையும் பண்ண முடியும், குறிப்பிட்டு தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அழகா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு சூப்பரா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இந்த அவகாடோ ஃபார்மிங் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்க போறாரு. வாங்க டக்குனு வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது வெரைட்டி வைஸ் கொஞ்சம் வித்தியாசப்படத்தான் செய்யும். நம்ம எந்த அளவுக்கு வெரைட்டி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு பார்க்கலாம். இப்போ டிகேடி ஒன்று பார்க்கும்போது ஒரு மரத்துக்கு ஆவரேஜாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 கிலோ வந்து பெரிய சைஸாக கிடைக்கும். ஆவரேஜ் வந்து பார்த்தா காசு ரேட்டில் 300 கிலோ 400 கிலோ கிடைக்கும். இப்போ நமக்கு டோட்டலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 மரம் இங்கே வந்து நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு ஆவரேஜாக ஒரு 100 கிலோ வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குறைச்சது வந்து ஒரு 4லேருந்து 6 டன்னு வரைக்கும் நிச்சயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத முடியாது. ஏன்னா கிளைமேட் அந்தளவுக்கு நமக்கு ஒத்துழைக்கணும். கரெக்டாக மழை பூக்கிற டயத்தில் மழை இருக்கக்கூடாது. மழை பெஞ்சுன்னா பூக்கெல்லாம் ட்ராப் ஆகிடும். அதனால் எப்போயுமே வந்து நம்ம இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் போடும்போது ஆவரேஜாக போட்டோம்னா தான் ஜெயிக்க முடியும். இப்போ சப்போஸ் நான் சொல்கிறேன் இவ்வளோ வருமானம் வருதுன்னு ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு அதை ஒரு 10 விவசாயி பார்த்துட்டு இப்படிலாம் இருக்கும் போல் அப்படின்ட்டு மனக்கணக்கு போட்டுட்டு உட்காந்துருக்கிறது அது கஷ்டமாக போயிடும். அதனால் வந்து ஆக்சுவல் என்ன நடக்குதோ அதை தான் நம்ம பேசி ஆகணும். அப்போ வந்து ஆவரேஜ் இன்கம் கட்டாயம் வந்து நம்ம போட்டு ஆகிறோம். அப்போ ஆவரேஜ் ப்ரைஸும் போடுறோம். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 240 250 போகுது. நல்ல ஒரு டிமாண்டு அதே மாதிரி சப்ளை வந்து கூடுதலாக ஆகும்போது என்ன செய்யும், அதோட நிறைய சப்ளை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும். அப்போ ஆவரேஜை வந்து நம்ம ஒரு 100 ருபீஸ் வந்து நம்ம வந்து ஆவரேஜாக போட்டுக்கலாம். அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 6 டன்னுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 லட்ச ரூபா நிச்சயமாக வந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஒரு ஏக்கரில் 4 to 6 லட்சம் நிச்சயமாக. மார்க்கெட்டு ப்ரைஸ் எப்படி இருக்கோ நம்மளுடைய சப்ளை வந்து நம்ம எவ்வளவு உற்பத்தி பண்ணுறோமோ உற்பத்தி கூட கூட நிச்சயமாக அவருடைய ப்ரைஸ் வந்து குறையத்தான் செய்யும். சப்போஸ் வந்து உற்பத்தி ரொம்ப கம்மியாக போச்சு, டிமாண்டு கூடுதலாக போச்சு, நம்மளால் சப்ளை பண்ண முடியாத போது நிச்சயமாக அந்த வருஷம் வந்து கூடுதலான விலையை நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்போ ஒரு ஏக்கரில் குறைச்சது நம்ம வச்சுருந்த 40 மரத்தில் நிச்சயமாக வந்து ஒரு 4 லட்ச ரூபா 3 லட்சம் 4 லட்சம் கட்டாயமாக வந்து நல்ல பராமரிப்பு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்தளவுக்கு நம்ம தோட்டங்களை பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு எப்படி மரத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோமோ அந்த ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷனோ நமக்கு என்ன சொல்கிறாங்களோ அந்த எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கடைப்பிடிச்சி நம்ம அந்த ஸ்ப்ரே பண்ணுற நேரம் ஸ்ப்ரே பண்ணி அந்த பூவை செட்டிங்கெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து அதே மாதிரி அந்த மரங்களில் வந்து கீழே வந்து மெனூரிங் அப்ளை பண்ணணும், வாட்டரிங் கொடுக்கணும், கீழே வந்து அந்த மல்ச்சிங் வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்தோம்னா இந்த அளவுக்கு ஈல்டை நிச்சயமாக எடுக்க முடியும்.
அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. சரி, அந்த அந்த டிமாண்டு அந்த சப்ளை அது எப்படி நம்ம டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்ளை கொடுக்க முடியுமா அப்படின்னா, ஓவரால் வேர்ல்டு வைடாலும் சரி, நம்ம கண்ட்ரி வைடாக இருந்தாலும் சரி, டிமாண்டு வந்து ரொம்ப ரொம்ப கூடுதல் அவகோடாவுக்கு வந்து. ஏன்னா இது வந்து எடிபிளாகவும் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து வேல்யூ அடிஷன் வந்து இந்த மாதிரி வந்து காஸ்மெட்டிக் ஐட்டத்துக்கு கூடுதலாக போகுது. வேல்யூ அடிஷன் பண்ணி சேலட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து மில்க் சேலட்டு, மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறாங்க. பல விஷயங்கள் இது போய்கிட்டு இருக்கிறதுனால வந்து டிமாண்டு வந்து நாளுக்கு நாள் இயர் பை இயர் வந்து இதோட டிமாண்டு வந்து கூடுதலாக வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு 100% கிடையாது. அதனால் அவகோடோ ஃபார்மிங் அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம தைரியமாக வந்து இறங்கலாம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ வந்து நம்ம டிமாண்டுக்கு தகுந்த சப்ளை கொடுக்க முடியுமா அப்படின்னா, ரொம்ப டிமாண்டு கூடுதலாக போக போக நம்ம ஏரியா எக்ஸிஸ்டிங் பண்ணித்தான் ஆகணும். அப்போ நம்மளால் வந்து நிறையா வந்து வருமானம் கிடைக்குதுன்னா நிறையா மரங்களை வந்து நடவு செய்கிறதுக்கு நம்ம தயாராக ஆகிக்கணும். ஏன்னா நம்ம எந்தளவுக்கு நம்ம மரங்கள் நம்ம ஈல்டை கூட்டுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நிச்சயமாக இன்கம் கிடைக்கும். இப்போ சப்போஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கிடைக்குதுன்னா அதில் கிட்டத்தட்ட 50% வந்து நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணித்தே ஆகணும். சப்போஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நிறையா வந்து விஷயங்கள் பண்ண நிறையா நம்ம தோட்ட பராமரிப்பு, செடி பராமரிப்பு, பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன், வாட்டரிங், மெனூரிங், இந்த மாதிரிலாம் போக 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 என்ன செய்யணும், நம்ம நல்ல திறமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயமாக 2 லட்ச ரூபா ஏக்கருக்கு அந்த செலவாகத்தையும் செய்யும். நிச்சயமாக ஒரு 1.5 லட்ச ரூபா நிச்சயமாக எக்ஸ்பெண்டிச்சர்லாம் போக இன்கம்மை நிச்சயமாக நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் ரவிச்சந்திரன் ரொம்ப அழகாக இந்த அவகாடோ ஃபார்மிங்கை நம்ம நாட்டில் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும், இதில் எவ்வளோ லாபம் பார்க்க முடியும், இதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஃபைனான்ஷியலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விதத்தையும் சொல்லி கொடுத்தாரு. இந்த அவகாடோ ஃபார்மிங்கை பண்ணணும்னா வெறும் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் பத்தாது. இதுக்கு மேலேயும் பேசிக்காக நீங்கள் இந்த விளைச்சல் பண்ணுறதுலேருந்து அறுவடை பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே தெளிவாக கற்றுக்கிட்டா தான் இதை உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்போ நீங்கள் இதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம பாஸ்வால் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய இந்த அவகாடோ விவசாயம் கோர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.